ஆனால் இந்த எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணே? திமுகவா? உதயசூரியன் வந்து டிவிக்கு தான், ஏடிஎம்கே தான். சீமானுக்கு தான் உங்கள் ஓட்டு? ஐயா எங்கள் ஓட்டு வந்து திமுக தான் ஐயா. எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். யார் ஜெயிப்பாங்கன்னா திமுக தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக டிவிக்கு. ஏடிஎம்கே. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். என்ன காரணம்னா? நாங்கள் பரம்பரையாக எங்களுக்கு திமுக தான் போடுவோம். அந்த பரம்பரை ஓட்டை இப்போ விஜய் உடைக்கிறதா சொல்லப்படுது, உண்மையா? அது நம்மளுக்கு தெரியாது சார். ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டு எதுனா வந்து பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ இந்த திருவான்மியூர் தொகுதியில் இந்த 5 வருஷத்துக்கு திமுக முன்னாடிக்கு இப்போ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா? பரவாயில்ல சார், பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கு சார். என்ன அதேமாரி ஃப்ரீ பஸ் நிறைய மக்களுக்கு கொடுத்துக்கிறாங்க சார். நல்ல இதுதான் சேர்ந்துக்கிறாங்க சார். சார் என் ஓட்டு யாருக்குங்கிறதோட யார் ஜெயிப்பாங்கிறத சொல்கிறேன். யார் ஜெயிப்பாங்கன்னா திமுக தான் ஜெயிப்பாங்க. நான் எந்த கட்சிக்கும் நான் சொந்தக்காரன் கிடையாது. இருந்தாலுமே ஆப்போசிட்டில் யாரும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை திமுக தான் ஜெயிக்கும். பட் வந்து ஆப்போசிட்டில் வரதுக்கு விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது கட்சியா? திமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும். அவ்வளோதான் சார். ஓகே. உங்கள் ஓட்டு? என்னுடைய ஓட்டு வந்து நான் வந்து புதுசாக வரவங்களுக்கு தான் சார் போடுவேன். சரி, ஓகே. ஏன்னா வந்து மாற்றத்தை உருவாக்குவோம், அவ்வளோதான். அதனால தான் தவிர அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க நல்லவங்களாம் கேட்டவங்களும் அப்புறமா தான் தெரியாது. என்ன காரணம்? என்ன காரணம்னா மகளிருக்கு நல்லா உதவி செய்கிறாங்க. நல்லா நடக்குது, தமிழ்நாடு நல்லா இருக்குது. இந்த திருவான்மியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது திமுகவினுடைய செயல்பாடு? காங்கிரஸ் தான் இந்த தடவை திமுகவினுடைய ஓட்டு பெரிய லெவலுக்கு பிரியும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. பெரிய சான்ஸே கிடையாது. ஓட்டு அந்த புது ஓட்டு தான் பிரியும், புதுசாக வர்றது. திமுக எதிர்ப்பு ஓட்டு எப்பவுமே பெரியது தான். பாரம்பரிய ஓட்டு எங்களுக்கு கண்டிப்பாக திமுக தான் வரும். ஒத்துழைப்பால் இருக்குது. ஓகே. ஆனால் இந்த அரசு வந்து சரி கிடையாது. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. கம்யூனிஸ்டுக்காக நாங்கள் செய்கிறோம். கம்யூனிஸ்ட் யார் பக்கம் இருக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சரி. ஆனால் இந்த அரசு சரி கிடையாது. போதை வசதி அதிகமாகி போச்சு. ஓகே. அதாவது 10 வருஷம் இல்லாதது இந்த 5 வருஷத்தில் வந்துடுது. அதே மாதிரி கடனும் வந்து ஒரு குழந்தையுடைய கடன் வந்து இன்றைக்கி 4 லட்சம் ரூபாய் போச்சு. அது வந்து ரொம்ப தவிர்க்க இவங்க ஆடம்பர செலவை குறைச்சிக்கணும். 80% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. எங்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, எந்த ஒரு இதுவும் ஒன்றும் அவங்க நிறைவேற்றலை. இந்த தடவை திமுக ஓட்டு பிரியுமா? நிச்சயமாக. யாரால? ஏடிஎம்கேல தான். இவங்க 2 பேர் தான் போட்டி. விசிகான்றது வந்து தனிப்பட்ட, டிவிகேன்றது தனிப்பட்ட இது. பட்டு அது ஓட்டு பிரிக்கும். ஆனால் வர்றது வந்து டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு தெரியாது. ஆனால் டிஎம்கே தோக்கிறது கஞ்சும். ஓகே. இந்த தொகுதியில் திமுகவுடைய காங்கிரஸ் நிற்கிது. அசன்மலா நிற்கிறாரு. ஜெயிக்கிறது கஷ்டம். காரணம் வந்து எல்லாம் நல்லா செய்கிறாங்க ஐயா. எல்லாம் மகளிருக்கு பணம் அனுப்புகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எந்த பிரச்சனை இல்லை. மாதம் மாதம் பணம் வருது, எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் என் ஓட்டு வந்து பாருங்க கையில் பச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன காரணம்னா? புது ஆட்சி வரணும்னு அது மக்கள் விருப்பப்படுறாங்க. எனக்கும் அதான். அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குண்ணே. அவருக்கு கண்டிப்பாக அவருக்கான ஓட்டு மக்கள் சப்போர்ட் இருக்கும். யங்ஸ்டர்ஸ்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன காரணம்னா? ஏன்னா எல்லாருமே அவங்களே ஆண்டுட்டு இருக்காங்க. இவங்க புதுசாக வரட்டும், வந்து ஆளட்டும். ஓகே. ஏன்னா அவங்களே ஆண்டுட்டு இருக்காங்களே, இவங்க புதுசாக வர ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். என்ன காரணம்னா? என்ன காரணம்னா புதுசாக ஒருத்தர் வரணும் இல்லைங்களா? இருக்கிறவங்களுக்கு என்னன்னா இருக்கிறது பத்தாதுங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. போலீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த திருவான்மியூர் தொகுதியில் கட்டி கொடுக்குறாங்க ப்ரோ, இல்லைன்னு சொல்லலை. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ போலீஸ்காரங்களே எடுத்துங்க, ஏகப்பட்ட அடாவடி. ரோட்டில் வண்டி நிறுத்தக்கூடாது. ரோட்டில் ஓரமாக வண்டி நிறுத்தினா கூட அப்படி வண்டி போச்சு, சிஎம் வண்டி போச்சுன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணுறாங்க. எதுக்கு பிளாக் பண்ணணும்?
டிராஃபிக்கு அவங்களும் பார்க்கணும் இல்லைங்களா, என்னென்ன இருக்குது எல்லாமே அவங்களும் பார்க்கணும். அவங்களுக்கு மட்டும் டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்டு மற்றபடி பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் விலைவாசி ஏறுறது, புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் ப்ரோ தெரியும். என்ன காரணம்னா? அவர் ஏன்னா அது ஆரம்பித்தது வந்து எம்ஜிஆர், அந்த அவர் ஆட்சி நடத்துனது எல்லாமே நல்ல ஆட்சி. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா செஞ்சாங்க. அவங்களாம் ஃபஸ்ட்டு 5 வருஷம் கொஞ்சம் ஏடாவிடமாக இது பண்ணாலும் அடுத்த 2 இதில் வந்து நல்லபடியாக தான் பண்ணாங்க. அடுத்தது எடப்பாடியார் வந்து 4 வருஷம் ஆண்டார். 4 வருஷம் வந்து இந்த கொரோனா காலத்தில் எவ்வளவோ இதாக இருந்தால் கூட அவர் நல்ல ஆட்சி கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் ஓகே. இப்போ திமுகவினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? எனக்கு அதை பற்றி சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை சார். ஏன் என்னாச்சு? இல்லை ஏன்னா அது வந்து எல்லாமே எது சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே. உங்களுடைய ஓட்டு வந்து அப்போ ஏடிஎம்கே. ஓகே. இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு தானே கொடுத்துருக்காங்க? ஆமாம், அசன் பவன். எப்படி இருக்கு? அவர் 5 வருஷம் இருந்தாருங்க. அவர் 5 வருஷம் இருந்தார் தவிர கொஞ்சம் அவரும் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன காரணம் ப்ரோ? அவர் தமிழ் தேச கொள்கை இருக்கு, அதனால என்டிகே சப்போர்ட். இப்போ திமுகவினுடைய செயல்பாடு 5 வருஷத்தில் எப்படி இருக்கு? அது எவ்வளோ இல்லை, உங்களுக்கு திருப்தியா இல்லையா? என்ன காரணம்னா? இல்லை, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நாங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அட்மினிஸ்ட்ரேஷன் வரையும் கொஞ்சம் தவறாக இருக்குது. என்ன காரணம்னா? நாங்கள் பரம்பரையாக எங்களுக்கு திமுக தான் போடுவோம். அந்த பரம்பரை ஓட்டை இப்போ விஜய் உடைக்கிறதா சொல்லப்படுது, உண்மையா? அது நம்மளுக்கு தெரியாது சார். ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டு எதுனா இது பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ இந்த திருவான்மியூர் தொகுதியில் இந்த 5 வருஷத்துக்கு திமுக முன்னாடிக்கு இப்போ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா? பரவாயில்ல சார், பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கு சார். என்ன அதேமாரி ஃப்ரீ பஸ் நிறைய மக்களுக்கு கொடுத்துக்கிறாங்க சார். நல்ல இதுதான் சேர்ந்துக்கிறாங்க சார். சார் என் ஓட்டு யாருக்குங்கிறத விட யார் ஜெயிப்பாங்கிறத சொல்கிறேன். யார் ஜெயிப்பாங்கன்னா திமுக தான் ஜெயிப்பாங்க. நான் எந்த கட்சிக்கும் நான் சொந்தக்காரன் கிடையாது. இருந்தாலுமே ஆப்போசிட்டில் யாரும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை திமுக தான் ஜெயிக்கும். பட் வந்து ஆப்போசிட்டில் வரதுக்கு விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சியா? உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும்.